தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது? சூப்பரா இருக்கு. பண ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகும்போது ஒரு மனுஷனுக்கு வேற என்ன தோணும் சொல்லுங்க? எல்லாமே சரியா போகும். 11ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை, 11ஆம் வீட்டு அதிபதி வரை 11ஆம் இடத்தையே பார்க்கறது. இதுக்கு மேல என்ன வேணும்? நிறைய லாபங்கள் குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்கள். உலகெங்கும் உள்ள ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க வித்யா கார்த்திக். ஒவ்வொரு மாதமும் எனக்கு யூனிக்கா, ஸ்பெசிஃபிக்கா, எக்ஸ்க்ளூசிவா மாத பலன்கள் பார்த்துட்டே வரோம் இல்லையா? அந்த வகையில இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மாதம் என்னவென்றால், ஏப்ரல் மாதம் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஐயா பண்ண போகுது அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் கோச்சார கிரக நிலவரத்தை பார்த்து விடலாம். அந்த வகையில இந்த தடவை ஏப்ரல் 1ஆம் தேதி, அந்த 1ஆம் தேதி பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கும்ப ராசியில ஒரு 3 கிரகத்தோட சேர்க்கை. செவ்வாய், புதன், ராகுடைய காம்பினேஷன். இந்த பக்கம் வாக்கியப்படி, பஞ்சாங்கம் படி தெரித்துன்னு கருத்து எதா இருந்தாலும் சரிப்பா நான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சனி வந்து 12ஆம் இடத்தில் காலபுருஷனுடைய 12ஆம் வீடான மீன வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஓகே. 10ஆவதுக்கு சூரியனோட சேர்ந்து உட்கார்ந்திருக்கிறார். சூப்பர். அதுக்கப்புறம் இதுவரைக்கும் இருந்த சுக்கிரன் பை பை சொல்லிட்டு மேஷ வீட்டுல போய் உட்கார்ந்துருக்காரு. அப்படியே ஸ்டில் கண்டினியூ ஆக போறாரு. ஓகே. அதுக்கப்புறம் காலபுருஷனுடைய 5ஆம் வீடான சூரியன் வீட்டில் அஸ்யூஷுவல் எப்பயும் போல கேது தன்னுடைய இருப்பை நிறுத்தியிருக்கிறார். வக்ர கதியில இருந்த குரு வக்ர நிவர்த்தி அடைந்து மிதுன வீட்டில் குருவுடைய சஞ்சாரம் இருக்கு. இன்னும் ஒரு 45 நாள் அவரும் கிராஸ் ஆகி தன்னுடைய பயணத்தை தன்னுடைய உச்ச வீடான கடகத்தை நோக்கி வரப்போகிறார். இந்த மாதிரியான அமைப்புலதான் இந்த மாதம் பிறக்கிறது. இந்த மாத கிரக பயிற்சியெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏப்ரல் 2ஆம் தேதியே இந்த வண்ட மச்சான் அப்படின்ற மாதிரி சூரியனுக்கு தோல் கொடுக்கக்கூடிய விதமாக செவ்வாயும் போய் மீன வீட்டில் அமரப் போகிறார். ஸோ ஆல்ரெடி அங்க வந்து சனி இருக்காரு. அதோட சேர்ந்து சூரியனும் செவ்வாயுமோட ஒரு காம்பினேஷன். எகைன் 15ஆம் தேதிக்கு அப்புறம் 14ஆம் தேதியே நம்மளுக்கு தெரியும் இந்த தடவை பராபர வருடம் ஆரம்பிக்குது. பராபவ வருடம் ஆரம்பிக்குது. தமிழ் புத்தாண்டு பிறக்கிறது. ஸோ தமிழ் புத்தாண்டு வந்தாலே சூரியன் எங்க வந்துருவார்? அஸ்யூஷுவல் மேஷத்துக்கு வந்துருவார். ஸோ 14ஆம் தேதி சூரியன் மீன வீட்டில இருந்து மேஷ வீட்டை நோக்கி நகரப் போகிறார். ஆல்ரெடி அங்க சுக்கிரன் உட்கார்ந்திருக்கிறார். 19ஆம் தேதி சுக்கிரன் தன்னுடைய வீட்டுக்கு பாய் பாய் சொல்லிட்டு போய் தன்னுடைய வீட்டுல போய் ஆட்சி அதிகாரமா உட்கார போறார். ஓகே. 10ஆம் தேதி வக்ரகதியில இருந்த புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து 10ஆம் தேதி மீன வீட்டை நோக்கி நான் நீச்சம் உச்சம் எடுக்க மாட்டேன், பட் ஸ்டில் அப்படிதான் கொஞ்சம் நீச்ச அமைப்பை நோக்கி தன்னுடைய பயணத்தை இயங்க போறார். ஸோ முதல் ஒரு 13 14 நாட்களுக்கு 4 கிரகங்களுடைய சேர்க்கை மீன வீட்டுல இருக்க போகுது. கிளியர். இந்த தடவை எகைன் இந்த செவ்வாய் ராகு காம்பினேஷன் ஓரளவுக்கு அப்படியே இருந்தாலுமே சனி சூரியன் செவ்வாய் காம்பினேஷனோட மீன வீட்டுல இருக்கிறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பிரச்சனைகளை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தக்கூடிய அமைப்புல தான் அது மாறும். அதனால ஆரம்பிக்கும் போதே இந்த தடவை ஏப்ரல் ஒரு மாதம் எல்லாருமே சாமிக்கு விடுறது பெட்டர். நான் ஆல்ரெடி பிப்ரவரி மாசம் நான் சொன்னேன், இந்த மாசம் எல்லாரும் சாமிக்கு விட்டுருங்க, பிப்ரவரி மார்ச் எல்லாம் சாமிக்கு விட்டுருங்க. தொடர்ந்து இப்போ ஏப்ரல் வரைக்குமே அப்படிதான் இருக்கு நிலவரம். ஒன்றும் பெருசா சொல்லிக்கொள்ற மாதிரி இல்லை. பட் ஸ்டில் சில ராசிகளுக்கு அது பாசிட்டிவாகவும், சில ராசிகளுக்கு கொஞ்சம் கவனமாகவும், சில ராசிகளுக்கு ரொம்ப அலாட்டா இருக்க வேண்டிய டைம் பீரியடாகவும் இருக்கும். சரி வாங்க பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்காரருக்கும் இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் சுயம்பு அப்படின்னு சொல்றதுல அதீத கர்வம் இருக்கக்கூடிய தன்னலமே இல்லாத தனுசு ராசினியர்களுக்கு, தனுசு ராசினியர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி எல்லாம் இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகுது, என்னதான் ஏன் பண்ண போகுது அப்படின்னா சூப்பரா இருக்கு. இந்த ஒரு மாசம் நல்லா இருக்கு. ஆல்மோஸ்ட் ராசிநாதன் ஓரளவுக்கு வக்ர நிவர்த்தி அடைந்து விட்டார். போன மாசமே ஆல்மோஸ்ட் 10 வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அதுவே ஒரு தனுசு ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய உத்வேகத்தை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கி இருக்கும். ஸோ நிறைய ஷாப்பிங், நிறைய ஜாலியோ ஜில்கான இது வரைக்கும் அப்படியே ஒரு மாதிரி என்ன பண்ணுவோன்னு தெரியாம இருந்த அமைப்பெல்லாம் மாறி டக்கு டக்கு டக்குன்னு பணம் வருவதற்கான வாய்ப்பையும் ராகு கொடுப்பதற்கு ரெடியா இருக்காரு. முயற்சிகள் எல்லாம் பிளானிங், பக்கா பிளானிங் போடுவீங்க தனுசு ராசிக்காரங்க. இந்த தடவை நீங்க போடுற பிளானிங் கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நிறைய கம்யூனிகேஷன் கிடைக்கும். தொடர்புகள் மூலமாக உங்களுடைய துயரங்கள் எல்லாம் சரியாக போகுது. நிறைய ஷார்ட் டிராவலை மேற்கொள்வீர்கள். இது வரைக்கும் இல்லாம நம்பிக்கை பிறக்கும். பார்த்துக்கலாம், எது வந்தாலும் பார்த்துக்கலான்ற மாதிரியான ஒரு அசால்ட்னஸ் கிடைக்கும். பண ரீதியாக இருந்த பிரச்சனை எல்லாம் சரியா போகும்போது ஒரு மனுஷனுக்கு வேற என்ன தோணும் சொல்லுங்க? எல்லாமே சரியா போகும். ஒரு மாதிரி முடங்கி கட்டுண்டு கிடந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு அதுல இருந்து ஒரு கயிறை கட் பண்ணி விட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டமாக இந்த ஏப்ரல் மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல்மோஸ்ட் 4ஆம் இடத்துல போய் சூரியன் அமர்ந்திருத்தல் அப்படின்றதே ஒரு நல்ல யோகம் தான். 10ஆவதுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி 3ஆம் வீட்டு அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்கிறது. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 12ஆம் வீட்டு அதிபதி போய் 4ஆம் இடத்துல இருக்க சுகஸ்தானத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும்ப்பா. ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டிய காலகட்டம். தனுசு ராசிக்கார குழந்தைகளாக இருந்தாலும் சரி, தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளுக்காகவும் உங்களுடைய உடல்நிலையும் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்துக்கணும். தலை சம்பந்தப்பட்ட வலி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
போன மாசத்துலேருந்தே அப்படிதான் இருக்கும். கொஞ்சம் இந்த மாசம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு. டென்ஷனு, சுகர் ஒரு மாரி இந்த சுகர்லாம் அதிகமா இருக்க தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் பார்த்துக்கங்க. தேவையில்லாம நீங்களா ஒரு டிப்ரஷன் ஸ்டேட்டுக்குள்ள போவீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஆல்மோஸ்ட் இந்த 15 தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுவே நல்லா தான் ஆயிருக்கும். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இப்போ ஏப்ரல் மாசம் இன்னுமே நல்லா இருக்க போது. குரு வக்கரம் எடுத்து தான் வீட்ட தானே பார்க்க போறாரு. உங்கள பார்க்கும்போது நீங்க எவ்வளோ அழகா இருப்பீங்க சொல்லுங்க. 10க்கு 3ஆம் இடத்திற்கு வேற குருவினுடைய பார்வை. 11ஆம் இடத்திற்கு குருவினுடைய பார்வை. 11ஆம் வீட்டு அதிபதி வேற 11ஆம் இடத்தையே பார்க்குறாரு. இதுக்கு மேல என்ன வேணும்? நிறைய லாபங்கள் குவியக்கூடிய மாதமாக இந்த மாதம் இனிதே மலர காத்திருக்கிறது. யாருக்கு? தனுசு ராசிக்காரர்கள். நிறைய விஷயத்த கம்ப்ளீட் பண்ண போறீங்க. கம்ப்ளீஷன் இது நடக்க போகுது. ஏன்னா 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வீட்டு அதிபதி போய் 2ஆம் வீட்டு அதிபதியோட சேர்ந்திருக்காரு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12, 2 கண்டிவிட்டி இடையில இருக்கக்கூடிய நீங்க உங்களை இன்வெஸ்ட் பண்ணி சில விஷயத்த பண்ணுவீங்க இல்லையா? அப்போ நிறைய முடியாத விஷயங்கள்லாம் முடிப்பீங்க. ஒரு ப்ராஜெக்ட் முடிக்கலன்னா இந்த மாசம் முடிப்பீங்க. ஒரு ஒரு நிறைய இழுத்துட்டே இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் டக்கு டக்கு டக்குன்னு இந்த மாசம் முடியும். நல்ல பிளானிங் போடுவீங்க, திட்டமிடல் பண்ணுவீங்க. இதுவரைக்கும் இல்லாம அந்த அப்ப தரேன், இப்ப தரேன்னு சொல்லி கடன வாங்கியிருந்தா கூட அதெல்லாம் அடையிறதற்கான வாய்ப்புகள் உண்டு. புது புது கடன்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. சுக்கிரனுடைய பொசிஷன் ரொம்ப சூப்பரா இருக்கறனால நிறைய ஷாப்பிங் பண்ணுவீங்க. 11ஆம் வீட்டு அதிபதி ரொம்ப நல்லா இருக்காரு. அதனால நிறைய ஷாப்பிங் பண்றதுக்கான வாய்ப்புகள். ஏன்னா அவர் உட்கார்ந்து உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்க போறாரு. அப்ப விரயங்கள், ட்ரெஸ் வாங்குறது, உங்களுக்குன்னு சில விஷயங்கள் வாங்கிக்கிறது. அதன் மூலமாக சில செலவுகள் மேற்கொள்ளுதல் அப்படின்ற மாரி நிறைய செலவு. அதே மாரி சுக்கிரன் தான் வந்து அக்கா, சுக்கிரன் தான் அத்தை, சுக்கிரன் தான் உங்களுடைய பெண் தோழிகள். இவங்களுக்கெல்லாம் சில செலவுகள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தடவ தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. அப்ப அக்காவுக்கு ஏதோ ஒண்ணு எடுத்து குடுத்தேன், அத்தைக்கு ஏதோ ஒண்ணு பண்ணேன், ட்ரெஸ் வாங்கி குடுத்தேன், இல்ல என்னுடைய தோழிகளுக்கு ஏதோ ஒண்ணு பண்ணேன், அப்படின்ற மாரி கொஞ்சம் நெறைய வந்து இதன் மூலமாக சில சில செலவுகள் வந்து போவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் சுக்கிரன் தான் சொஃபஸ்டிகேட் இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். நிறைய உங்களுடைய சுகத்திற்காக உங்களை அழகுபடுத்திக் கொள்வதற்காக சில விஷயங்கள் எல்லாம் மேற்கொள்வீர்கள். நிறைய பேர் டை அடிக்கிறது, நிறைய வந்து மசாஜ் போறது, சம்திங் லைக் தட். உங்கள வந்து சுகமாக வைத்துக் கொள்வதற்கு எதெல்லாம் உண்டோ, அதெல்லாம் இந்த தடவ பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் 3ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, நிறைய விஷயத்துல இருந்து உங்கள வெளில கொண்டு வரப்போறாரு. 4ஆம் இடத்துல சனி இருக்கிறது உங்களுக்கும், அம்மாவுக்கும் தேவையில்லாத ஒரு வாக்குவாதத்த குடுக்கும். அத மட்டும் கவனமா பார்த்துக்கணும். அன்னெசசரியான தாட், அன்னெசசரியான பேச்சு, கொஞ்சம் அவங்க நம்மள டாமினேட் பண்றாங்களோ, இல்ல நம்ம அவங்கள டாமினேட் பண்றோமோன்ற மாரி ஆரம்பிக்கிறது. இந்த 4ஆம் இடம் அப்படின்றதா சொந்தங்கள் சூழ இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சின்ன சின்ன இது பண்றது. ஆல்மோஸ்ட் நெறையா நான் என்ன சொல்றது? சொல்லி காட்டக்கூடிய சில தனங்கள் எல்லாம் 4த் பிளேஸ் ஆஃப் பாவா. அத வந்து இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இப்போ. செவ்வாய் இருக்கும்போது வார்த்தைய தெரியாம விடுறது, கொஞ்சம் வேகமா வார்த்தை விடுறது இதெல்லாம் வரும். 4ஆம் இடம் தான் உங்களுடைய வித்யாஸ்தானம், வித்யஸ்தானம். அதன் மூலமாக ஒரு கர்வம். "பாத்தியா நான் இப்படி பண்ணிட்டேன் பாத்தியா?" அப்படின்ற மாரி ஒரு கர்வப்படுறது. கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் திமிரு எட்டி பார்க்கறது. இதெல்லாம் இந்த மாசம் நடக்கும். எப்போ வரும்? கெத்தா இருப்பீங்க. எல்லாமே கிடைச்சா தான் கெத்தா இருக்க போறீங்க. அப்ப தனுசு ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கிடைக்கும். நெகட்டிவா பார்த்தோம் அப்படின்னா, உடல்நிலையில் கவனமா இருக்கணும். பழகுற நண்பர்களிடம் ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல என்ன தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்க. அந்த தசாபுத்தியுடைய அமைப்பை பொறுத்து தனுசு ராசிக்காரர்களுக்கு நல்ல எனக்கு ஒரு கோச்சார பத்தி சொல்லணும் அப்படின்னா, ஆல்மோஸ்ட் குரு வக்ர நிவர்த்தி அடைந்தது தனுசுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றம் தான். அதுவே ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய காலகட்டத்தை உருவாக்கி கொடுக்கும். 10வது சுக்கிரனுடைய இந்த 5ஆம் பிளேஸ் அப்படின்றது ஒரு மிகச்சரியான ராஜயோகத்த கொடுக்கும். 6ஆம் வீட்டு அதிபதி போய் 5ல உட்கார்ந்து இருக்கிறது அப்படின்றதே வேலைக்காக முயற்சி மேற்கொள்ளக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அதன் மூலமாக வெற்றி கிடைக்கும். இறையருள் மூலமாக வெற்றி கிடைக்கும். ஏதோ ஒரு ஜோதிடம் பார்த்தேன், இல்ல ஏதோ ஒண்ணு பண்ணேன், அதன் மூலமா எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்ற மாரி உங்களுடைய அம் வேலை மற்றவர்கள் மூலமாக தூண்டப்பட்டு சில விஷயங்கள் நடக்கும். நெறைய இந்த தனுசு ராசிக்காரங்க ஜோதிடத்தோட, ஹீலிங்கோடலாம் கனெக்ட் ஆவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் உங்கள தேடி வரும். திடீர்னு நீங்க போற இடத்துல யாராவது உங்க கைரேகை பார்த்து சொல்லுவாங்க, இல்ல ஜாதகம் பார்த்து சொல்லுவாங்க, ஜோசியம் பார்த்து சொல்லுவாங்க, இல்ல நீங்க போய் யாருக்காவது சொல்லுவீங்க. இதெல்லாம் தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ நிகழும். இன்ட்யூஷன் பவர் எக்கச்சக்கமா நிகழும். 6ஆம் வீட்டு அதிபதி போய் 5ஆம் வீட்ல, அதுவும் செவ்வாயோட வீட்ல உட்கார்ந்திருக்கிறது, உங்களுடைய 12ஆம் வீட்ல உட்கார்ந்திருக்கிறது, 11ஆம் வீட்டு அதிபதியோட இன்னொரு வீடு இல்லையா? அந்த வீட்ல போய் உட்கார்ந்திருக்கிறது அப்படின்றதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல சஞ்சாரத்தை உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். சுகஸ்தானம் வலுக்க போகுது. இதுவரைக்கும் இல்லாத கணவன் மனைவியோட ஒரு ஒற்றுமை மேலோங்குவதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. அதே சமயம் பிள்ளைகள் விஷயத்தில் மிகுந்த கவனம் தேவை. பேச்சுல மட்டும் கொஞ்சம் நிதானமா இருக்கணும். அப்பா, அம்மா கிட்ட பேசம்போது கொஞ்சம் கவனமா பேசுங்க. எனக்கு என்னத்த பண்ணேன், என்ன அப்படிலாம் கேட்காம இருக்கிறதே பெட்டர் எனக்கு தெரிஞ்சு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தடவ. ஏன்னா, இந்த 2ஆம் இடத்து சனி வந்து உங்களை ஒரு மாரி இயக்குவார். எல்லார்கிட்டயும் உங்கள வந்து பெருமையா காட்டணுன்றதுக்காண்டி அம்மாவ நீங்க போட்டு இது பண்ற மாதிரியான சில சினாரியோ வரும். அம்மாவோட உடல்நிலையில் அக்கறை செலுத்த வேண்டும். ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்த வேண்டும். கௌரவம் தான் 4ஆம் இடம். அந்த இடத்துல
செவ்வாயுடைய சூரியனுடைய பொசிஷன்லாம் இருக்கும்போது கொஞ்சம் கௌரவத்துக்கு இழுக்கு வராமல் பார்த்துக்கணும். முதல் 15 நாட்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். சொந்தக்காரங்கிட்ட கவனமா இருக்கணும். பேச்சுல கவனமா இருக்கணும். சுற்றம் சூழ வருகை தரக்கூடிய இடத்துல கவனமா இருக்கணும். நெறைய கொஞ்சம் வாய்க்கா தகராறு வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு. கவனமா இருங்க. ஓகே. நெறைய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவ போட்டித் தேர்வுகள் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. போற இடத்துலலாம் உங்களுக்கான மதிப்பு மரியாதை கூடும். செலிபிரிட்டி யோகம் கிடைக்கும். 6ஆம் அதிபதி போய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறது முதல் ஒரு 19 நாட்களுக்கும் அந்த இடத்துல தான் பொசிஷன்ல இருக்க போறாரு. சூரியன் பிளஸ் சுக்கிரனுடைய காம்பினேஷனும் சேர்ந்து வரப்போகுதுன்ற போது 9, 6லாம் அப்படியே ஒரு மாரி இயங்க போகுது. ஸோ நெறைய வேலைக்கான பாக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை தனுசுக்கு கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த ஒரு மாதம் தனுசு ராசிக்காரர்களுக்கு ஏறுமுகம் தான். அடுத்து வரக்கூடிய மாதங்கள் எப்படி இருக்குன்னு அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு நல்லா இருக்கு தனுசுக்கு. கரெக்டா நீங்க கேட்சப் பண்ணி புடிச்சிட்டீங்க அப்படின்னா ஜெயிச்சிடுவீங்க. இடம் மாறணும், வீடு மாறணும், வேலை மாற்றம் இந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். அதற்கான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். இல்ல அந்த மாதிரியான யோசனை வரும். வேறு வேலை இருந்தா மட்டும் அடுத்த வேலைக்கு மாறுங்க. நெறைய பேருக்கு டிராவல் அதிகரிக்கும். குட்டி குட்டியா ஷார்ட் டிராவல் பண்ற மாதிரி வேலை இருக்கும். கமிட்மெண்ட்டை ஃபுல்ஃபில் பண்ண முடியாம ஒரு சில சூழல் மாட்டும். திடீர்னு பேப்பர் போடலாம், பிசினஸ் பண்ணலான்ற மாதிரி இருக்கும். நெறைய படிக்க தூண்டும் இந்த தடவ. ஏதோ ஒரு விஷயத்துக்குள்ள படிப்புல என்ட்ரி ஆவீங்க. யாரு? தனுசு ராசிக்காரங்க. என்ட்ரி ஆனீங்கன்னா சொல்லுங்க. ஓகே, இந்த தடவ அதற்கான வேலையை செவ்வனே செய்வார் சுக்கிரன். ஓகே. ஸோ படிக்கிற தனுசு ராசிக்கார பிள்ளைங்க எப்படி இருப்பீங்க? சூப்பரா இருப்பீங்க. 2ஆம் வீட்டாதிபதி போய் 4ஆம் இடத்துல உங்களுடைய வித்யாஸ்தானத்துல இருக்காரு. உங்களுடைய திறமையை காட்டக்கூடிய இடத்துல இருக்காரு. சுயத்தை சொல்லக்கூடிய இடத்துல இருக்காரு. 4 பேர் சொல்லிக் கொடுக்குற இடத்துல இருக்காரு. அப்புறம் ஏன் கவலைப்படு? தனுசு ராசிக்கார பிள்ளைங்க சூப்பரா படிப்பீங்க. தனுசு ராசிக்காரர்களுடைய குழந்தைகளும் நல்லா இருப்பீங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு தனுசு ராசிக்காரர்களுடைய மேன்மை, வாக்கு வாக்கு வல்லமை அதிகரிக்கும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காசிப் மட்டும் நோ, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 3ஆம் இடத்து ராகு கெட்ட பையன். கொஞ்சம் அப்படியே குரு வக்ரநிவர்த்தி அடைஞ்சு பார்க்குறாரு. ஓகே, பிரம்மாண்டமா இதுதான் பண்ணணுன்ற மாதிரி எல்லாத்தையும் பிரம்மாண்டம் ஏற்றி செலவையும் பிரம்மாண்டம் ஏற்றி விட்டுருவாரு. கவனம். 20 வயதுலேருந்து 40 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு பேச்சில் கவனமா இருக்கணும். கொஞ்சம் அலைச்சல் அதிகரிக்கும். குடும்பத்துல ஏதாவது ஒரு விசேஷம், அதன் மூலமாக சில செலவுகள் அப்படின்ற மாதிரி எட்டி பார்க்கும். ஏன்னா 5ஆம் இடம்லாம் மகிழ்ச்சியை இண்டிகேட் பண்ணும். 6ஆம் அதிபதி 5ல உட்காந்துருக்கும் போதும் சரி, இந்த பக்கம் பார்த்தா அவர் தான் நம்ம 12ஆம் வீட்டு அதிபதியும் போயிட்டு நம்ம 4ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறது. 4ஆம் இடமே குடும்பத்தை இண்டிகேட் பண்ணக்கூடிய இடம். ஸோ குடும்பத்திற்காக செலவுகள் மேற்கொள்ள வேண்டிய சூழல் உருவாகலாம். குடும்பத்திற்காக நான் ஏதோ பண்ணேன், அதன் மூலமாக அப்படி இப்படின்னா அந்த வாய் மட்டும் அமைதி. நீங்க கஷ்டப்பட்டு பண்ணியிருப்பீங்க, நீங்க தான் பண்ணியிருப்பீங்க. ஆனா நீ என்ன பண்ணேன்னு கேட்பாங்க. அவங்கள மாற்ற முடியாது. நம்ம போய் சொல்றதும் நம்மளோட வேலை இல்லை. உங்களுக்கு தெரியும், மேல கடவுளுக்கு தெரியும். அதனால தனுசு ராசிக்காரங்க கொஞ்சம் அமைதியா இருக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெட்டர் இந்த ஒரு மாசம் 19 நாட்களுக்கு. அதுக்கப்புறம் உங்க காட்டுல கனமழை தான். நல்லா இருக்கும். 40 வயதுலேருந்து 60 வயது இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்களுக்கு அல்லல்களில் இருந்து வெளில வருவீங்க. ஆரோக்கிய மேன்மை உருவாகும். இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ஹெல்த் வைஸ் இருந்த பிரச்சனைல இருந்து வெளில வருவீங்க. நல்ல மருத்துவம் கிடைக்கும். திடீர்னு போய் ஹெல்த் செக்அப் பண்ணிட்டு வரணும்னு தோணும். டைமே இல்லை டைம்லன்னு சொல்லக்கூடிய தனுசு ராசிக்காரங்க போய் செக்அப் பண்ணிட்டு வருவீங்க. அம்மாவை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டல் போறதுக்கான நேரம்லாம் இருக்கு. அம்மாவோட உடலில் மிகுந்த கவனம் தேவைப்படக்கூடிய நேரம். பார்த்து பத்திரமா இருந்துக்கங்க. ஓகே. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யலாம் அப்படின்னா, தனுசு ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை கோதை நாச்சியார் வழிபாடு மிகச்சரியான யோகத்தை கொடுக்கும். ஸ்ரீவல்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கோதை நாச்சியார் வழிபாடு, இல்ல ஆண்டாள் வழிபாடு. ஏதோ ஒரு கோவிலுக்கு போறீங்க, அங்க ஆண்டாள் இருக்கான போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வர்றது தனுசு ராசிக்காரருக்கு மிகச்சரியான யோகம். அதை தாண்டியும் குருவாயூரப்பனுடைய வழிபாடு. முடிஞ்சா குருவாயூரப்பன் கோவிலுக்கு போறதுல குருவாயூரப்பன் போட்டோ வாங்கி வைக்கிறது, குருவாயூரப்பனுக்கு தினம் ஒரு பூ போட்டு ஒரு நமஸ்காரம் பண்றது, அர்ச்சனை பண்றது, அவரோட ஸ்லோகத்தை கேட்கறதுலாம் அன்னெசரி புதனோட தேவையில்லாத தாட்ஸ்ல இருந்து உங்களை வெளியில கொண்டு வந்துடும். வேலை அப்படின்ற இடத்துல வைக்கக்கூடிய செக்ல இருந்து முதல்ல குருவாயூரப்பர் வழிபாடு உங்களுக்கு மிகச்சரியான ராஜயோகத்தை கொடுக்கும். டைம் இருக்குன்னா ஒரு தடவை குருவாயூர் போயிட்டு வந்துருங்க. இல்ல மேடம் இங்கெல்லாம் போக முடியல அப்படின்னீங்கன்னா குருவாயூரப்பன் போட்டோ வாங்கி வீட்டை நமஸ்காரம் பண்றதே மிகச்சரியான யோகத்தை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை கொடுத்தே தீரும். ஓகே. இந்த தடவை என்ன பார்ப்பீங்க? தனுசு ராசிக்காரங்க நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. பார்த்தீங்கன்னா சொல்லுங்க. ஒட்டகமா? ஆமா, நிறைய ஒட்டகம் பார்ப்பீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒட்டகம் பார்ப்பீங்க. ஒட்டக இமேஜ் கிடைக்கும் உங்க கண்ணில். ஒட்டகம் மாதிரியான ஏதோ ஒரு போஸ் பார்ப்பீங்க. 1ஆம் தேதியிலேருந்தே 31ஆம் தேதிக்குள்ள பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க. 2-3 தடவையாவது கண்ணில் படும். அநேகமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஆண்களாக இருந்தால் ஆஷ் கலர் இல்லாட்டி ப்ளூ கலர், பிளாக் கலர்ல ஏதாவது ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்க. பெண்களாக இருக்கிற பட்சத்தில் பிங்க்கும் மல்டி கலர்ல ஏதாவது எல்லா கலரும் கலந்த மாதிரியான ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. இந்த அமைப்புல தான் இந்த வீடியோ உங்க கண்ணிலேயே படும். இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய காலம் சூப்பரா இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. இது வரைக்கும் இருந்த நெகட்டிவிட்டில இருந்து வெளில வர போறீங்க. ஸ்டில் இந்த ஒரு 2 மாசம் அடுத்த அர்த்தாஷ்டம சனிக்குள்ள என்ட்ரி ஆயாச்சு. ஓகே. அடுத்த ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைய போறாரு. அது நல்லதா கெட்டதான்றதானே உச்சமடைஞ்சு மறையறான்ற போது ஒன்றும் பெருசா நெகட்டிவ் வரப்போதில்லை. ஆரோக்கியத்துல மட்டும் பார்த்துக்கணும். பட் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் என்பது உங்கள் பெயர் சொல்லக்கூடிய காலகட்டமாக இனிதே மலர காத்திருக்கிறது.